சீரிஸில் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபில்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அதாவது அத்தான்டிகேஷன் எப்படி பண்ணுறது, ஃபில்டரை வச்சு எப்படி அத்தான்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு கிளைண்ட் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறாங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து இதாச்சுன்னா என்னது, அந்த பாஸ்வேர்டு வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா அந்த சர்வலெட்டுக்கு அதை அனுப்பிச்சி விடும். இல்லைனா இது பண்ணுறோம் என்னது, அந்த ஃபில்டரே ஹேண்டில் பண்ணி ஒரு எரர் மெசேஜை வந்து த்ரோ பண்ணும். அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு HTML ஃபைலை வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அதில் வந்து ஆக்ஷன் வந்து ஃபில்டரு அத்தான்டிகேஷன் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு 2 இன்புட் டெக்ஸ்ட், ஒன்று வந்து யூசர் நேமுக்கு, இன்னொன்று வந்து பாஸ்வேர்டுக்கு, அப்புறம் இன்னொரு பட்டன் மாதிரி வச்சுட்டேன். லாகினுக்காக ஒரு பட்டன் ஒன்று வச்சுட்டேன், அவ்வளோதான். ஓகேவா, ஃபார்ம் டேக்குள்ளே அந்த பட்டன் வச்சுட்டேன். ஓகேவா, இப்போ வந்து நான் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு அது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு லாகின் பண்ணால் என்ன பண்ணும், இந்த ஃபில்டர் அத்தான்டிகேஷன் ரெக்வஸ்ட்டுக்கான ஃபில்டர் டேக் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும். இதுதான் இந்த இது வெல்கம் ஃபைல் லிஸ்ட்டு. இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஃபில்டருக்குள்ளே இருக்க இந்த யூஆர்எல் பேட்டர்ன் எங்கே இருக்கும், அந்த இந்த யூஆர்எல் பேட்டர்ன் கொடுத்தோன்னு பாருங்கள், அது வந்து இங்கே ஹிட் ஆகிட்டு இது என்ன பண்ணும், எந்த ஃபில்டர் நேமோ அதை பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி எந்த கிளாஸ் போகணுமோ அந்த கிளாஸ்க்கு வந்து போகும். ஓகேவா, போயிட்டு என்ன பண்ணணும், இதுதான் அந்த கிளாஸ் நேமு, இந்த ஃபில்டருக்கான டிஃபைன் பண்ணியிருக்கு கிளாஸ் நேமு. ஓகேவா, இந்த கிளாஸில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், யூனிட் மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அண்டு டூ ஃபில்டர்ன்ற மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அண்டு டெஸ்ட்ராய் மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வரும். அதாவது இந்த மெத்தடை வந்து கால் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை கால் பண்ணோன்னு இந்த ரெக்வஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யூஐயில் கொடுத்த பேராமீட்டர் நேம் இருக்குல்ல, இந்த நேம் வச்சு நம்ம இன்புட் டெக்ஸ்ட்டில் கொடுத்த யூசர் இன்புட் டெக்ஸ்ட்டில் கொடுத்த அந்த வேல்யூஸ் வந்து எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்குன்ற ஒரு பாஸ்வேர்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுக்காக பிரிண்ட் ரைட் ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கொடுத்த பாஸ் வந்து அட்மின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நேராக என்ன பண்ணு, அந்த செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணு, செயினில் இருக்க டூ ஃபில்டர் மெத்தட் வந்து ப்ராசஸ் பண்ணு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணு, ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணிட்டு அது கூட என்ன பண்ணு, இந்த இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது பாருங்கள், இந்த இண்டெக்ஸ் பேஜில் ஒரு மெசேஜை த்ரோ பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ், ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இங்கே அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேங்க. அதாவது என்னென்னா, இந்த மெசேஜ் ப்ளஸ் இந்த இண்டெக்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இன்க்ளூட் மெத்தட் மூலிமா ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்ப போகிற யூசருக்கு, அதுதான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அப்படி இல்லைனா இந்த நேரம் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு ரிசோர்ஸ்க்கு இது வந்து ஒரு சர்வலருக்கோ இல்லை வேறு ஏதாவது ரிசோர்ஸ்க்கோ வேறு ஏதாவது ஃபில்டருக்கோ இல்லை வேறு ஏதாவது சர்வலருக்கோ இதை அனுப்பிச்சி விடும். இதை ஃபார்வர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இங்கே. ஓகேவா, இது என்ன பண்ணுது, அட்மினுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, இந்த சர்வலருக்கு அனுப்பி விடுது. இந்த சர்வலருக்கு அந்த ரெக்வஸ்ட்டோட பேராமீட்டர் வந்து ஃபில்டர் அத்தான்டிகேஷன் ரெக்வஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்கும், எந்த சர்வலெட் அப்படின்ற மாதிரி பார்க்கும். இந்த சர்வலெட் ஆகிடுச்சுன்னா இந்த சர்வலெட்டுக்கு போயிட்டு அந்த சர்வலெட் நேம் என்னன்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு மேட்சான கிளாஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த சர்வலெட்டுக்கு போயிடும். அந்த சர்வலெட் கிளாஸுக்கு போயிட்டு அது என்ன பண்ணும், அந்த ரெக்வஸ்ட்டில் ரெக்வஸ்ட்டிங் வந்துடும். அந்த ரெக்வஸ்ட்டிங் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுதுன்னா, அந்த ரெஸ்பான்ஸோட கண்டென்ட் டைப்பை டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்புறம் பிரிண்ட் ரைட்டர் மெத்தட் மூலிமா யூசருக்கு ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குது. அதாவது வெல்கம் டு அவர் வெப்சைட் அப்படின்ற மாதிரி கொடுக்குது. ஓகேவா, கொடுத்துட்டு அது நம்ம அந்த கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருது. ஓகேவா, இதுதான் இங்கே நடக்குது. மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஃபில்டருக்கு போயிட்டு ஃபில்டர் வந்து நேராக என்ன பண்ணணும், கிளைண்ட்டுக்கு போயிடும் அது. ஓகேவா, ஒரு அத்தான்டிகேஷனுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அதாவது அந்த ஃபால்ட்டை வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே அதாவது ஃபில்டர் பண்ணி அதுக்கான எரராக இருந்துச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இங்கேயே முடிச்சிடுது. அதாவது சர்வருக்கு போகாமல் இங்கேயே முடிச்சிடுது எல்லாத்தையும். அதாவது ஒரு சர்வருக்கு உள்ளே நுழையாமையே இது முன்னாடி இருக்க ஃபில்டர் லேயரில் எல்லாத்தையும் பார்த்துக்குது. ஓகேவா, அதுதான் இங்கே நடந்திருக்கு. இதை ரன் பண்ணி பார்த்துலாமா, சர்வர் ஆல்ரெடி ரன்னில் தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பேஜ். நம்ம கொடுத்த நேமு பாஸ்வேர்டு இங்கே வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், நேம் வந்து தோனின்னு கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு வந்து நான் தப்பாகவே கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று கொடுக்குறேன், சும்மா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், லாகின்னு கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணுறது, யுவர் கிவன் பாஸ்வேர்டு வாஸ் ராங் அந்த மெசேஜ் எனக்கு வந்துச்சு.
அந்த இன்புட் இண்டெக்ஸ் கண்டென்ட்டே எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா, அதான் இதோட ஃபில்டரோட இது அட்வான்டேஜ் இதுதான். அதை என்ன பண்ணுறது, சர்வ்லெட்டுக்குள்ளே போகல, சர்வ்லெட்டுக்கு அனுப்பிச்சி விடலாம் அந்த விஷயத்தை. அதை என்ன பண்ணுறது, இங்கேயே ஹேண்டில் பண்ணி அந்த மெசேஜே த்ரோ பண்ணிட்டு அப்புறம் அந்த இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு பாருங்கள், அது நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக வந்து ரிட்டன் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுவே நான் வந்து என்ன பண்ணுறேன், தோனின்னு கொடுத்து அங்கே என்ன நம்ம இது பண்ணுறோம், தோனின்னு கொடுத்து பாஸ்வேர்டு வந்து அட்மின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்தோன்னே என்ன பண்ணுது, லாகின் பண்ண வெல்கம் டு அவர் வெப்சைட்டுன்னு வந்துடுச்சு. அதாவது நேராக என்ன பண்ணுது, இங்கே வந்துடுச்சு. நேராக கனெக்ஷன் இந்த பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே வந்துடுச்சு. அதாவது பாஸ்வேர்டு கரெக்டாக இங்கே செக் பண்ணிட்டு அது என்ன பண்ணுது, அந்த ரெக்வஸ்ட் வந்து இது செயின் மூலிமா இங்கே வந்துடுது. இங்கே வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா, இதுதான் ஃபில்டரோட பெரிய அட்வான்டேஜ். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகேவா, பாய்.